ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்யறதுக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் காஞ்சோடனே அதில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் மாவு அளந்து எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி எல்லாம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா போட்டு கலரி விட்டுறலாங்க. நல்லா கட்டியாகாம கை விடாம நல்லா கலரி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மாவாட்டம் வந்துருங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கிறாதீங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். கை விடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கலர் பார்த்தீங்கன்னா மாவு பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நல்லா கட்டி ஆயிரும். அந்த பாத்திரத்தில் மாவு ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுறலாங்க. அந்த ஹீட்லேயே ஆறிடும். மூடி போட்டு விட்டதுக்கப்புறம் எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம். இதை பார்த்தீங்கன்னா நான் 2 உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி 2 உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. 2 உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கட்டை இந்த மாதிரி செல்ஃப் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம உறைஞ்சி ஊடி சேர்த்ததை அந்த மாதிரி லைட்டாக கையில் இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. பூரிக்கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்ச மாதிரி வரும். அது பரவாயில்லைங்க. நம்ம கத்தியால் அறுத்து எடுத்துக்குவோம். சென்டர் பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால சைடில் இருக்கிறத மறுபடியும் நம்ம உருண்டை பிடிச்சி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, கத்தி எடுத்து சைடில் இருக்கிறது வேண்டாங்கிறது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 3 கோடு போட்டுருங்க. கத்தியில இந்த மாதிரி 3 சைடு கோடு வட்ட போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இருக்கிறத உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் இந்த டைப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணதில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் மாவு போட்டு பரத்தி தான் கட் பண்ணி எடுத்துருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அடியில ஒட்டாது. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். கொஞ்சம் நெய் விட்டதுனால கொஞ்சம் கீழே ஒட்டாமல் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீஸுமே கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துருக்கிறேன். இதை தனியாக வச்சுருவோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு எடுத்த பீஸை ஒவ்வொன்றா எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா மாவு சீக்கிரமாக வெந்துடும். நம்ம பரத்துறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தடினமாக பரத்தக்கூடாதுங்க. கொஞ்சம் சப்பாத்தி பரத்திக்கிங்க. ரொம்ப லேசாக இருந்தால் தான் நல்லா முருகில் நல்லா வருங்க. ரொம்ப தடினமாக இருந்ததுன்னா முருகில் வராது. கொஞ்சம் சதன்னு இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி போடுங்க. 2 பக்கம் திருப்பி விட்டா தான் 2 பக்கம் ஈவனாக வந்து வரும். இந்த பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கட்டுங்க. அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பிள்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் கொதிக்குது. இப்போ பப்பிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆயிலை வடித்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு மட்டும் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஆயிலை வடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மாவு அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாத்திரம் எந்த அளவுக்கு இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டு எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்கங்க.
நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா அடங்கி நல்லா கோல்டன் கலர்ல வரணும். அப்புறம் நம்ம ஆயில வடிச்சு எடுத்துக்கலாங்க. அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா முறு முறுன்னு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தூளுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கம் ஈவனா படுங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் கொட்டிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி